ஒருவர் ஜாதகத்தில் சந்திர பகவான் 9, 8, 12ஆம் இடங்களில் நின்றால் என்ன பலன் என்பதை புலிப்பாணி 162வது பாடல் நமக்கு சொல்கிறது. விளம்பிடுவேன் வெண்மதியும் 8இல் நிற்க விதி குறைவு நிதிமனையும் வித்தையுள்ளோன் களங்கமுள்ள நீர்பயமும் குளிரும் காய்ச்சல் கணமுள்ள தாய் தந்தைக்கு அரிஷ்டம் சொல்லு தளங்கொண்ட ஆறுக்கு கழிச்சல் போக்கு தனவிரயம் விதி குறைவு கர்மமாகும் விளங்குகின்ற அன்னைக்கு தோஷம் சொல்லு விரயமடா விளைவுகெடும் சரார்க்கே ஜாதகர்க்கேங்கிறார். சந்திரன் 8ஆம் இடத்தில் நின்றால் விதி குறைவு நிதி உண்டு மனை உண்டு. அந்த ஜென்மனுக்கு நீரால் பயம் உண்டு. ஆற்றில் குளிக்கிற பொழுது நீர்நிலைகளில் நீராடுகிற பொழுது குளிர்காய்ச்சல் வரும். தாய் தந்தையருக்கு நல்லதில்லை அப்படிங்கிறார். 6ஆம் இடத்தில் நின்றால் வியாதி கழிச்சல் போக்கு வாந்தி முதலியவை ஏற்படும். 10ஆம் இடத்தில் நின்றால் தன விரயம் ஏற்படும். 12ஆம் இடத்தில் இருந்தால் அன்னைக்கு தோஷம் என்று சொல்கிறார். இதை எப்படி பொருத்தி பார்ப்பது? சந்திரனுக்கு தீய ஆதிபத்தியம் வந்து தீயோர் தொடர்பு சனி செவ்வாய் கிரகங்கள் இந்த இடங்களை பார்க்கிற பொழுதோ தொடர்பு கொள்கிற பொழுது சந்திர திசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிற பொழுது அந்தந்த திசாபுத்தி காலங்களில் தீய இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்க வேண்டும். தேய்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். அவயோகியாக இருக்க வேண்டும். நீசமாக இருந்தால் இன்னும் கெடுதல் பலன். எனவே சந்திரன் 9, 8, 12ஆம் இடங்களில் இருந்தால் மேற்கண்ட பலன்களை பொருத்தி பார்க்கலாம்.